அட என்னடா இது? என்னால இதுக்கு மேலையும் தாக்கு பிடிக்க முடியாதியா? எந்த வேலையும் நடக்க மாட்டேங்குது. ஏ கரடிகளா, சூப்பர் ஐடியா வந்திருக்குடோ. ஹலோ டெய்லர், சைஸ் 26 என்னையா வச்சிருக்கீங்க? ஆக அதான வேணும். வந்துருச்சியா வந்துருச்சியா? ஆகா அட்டகாசம். இதுக்குள்ள நம்ம உடம்பு பூர்தான்னு பாப்போம். எங்க அம்மா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஒரு விஷயத்தை செய்ய முடியலன்னா அதுக்கு ஏத்த மாதிரி மாறிடணும்னு. என்னோட இந்த மாறு விஷயத்தை உங்களால கண்டுபிடிக்கவே முடியாதுடா. உன்னோட புத்திசாலித்தனத்தை பார்த்து எனக்கே கண்டு வைக்கணும்னு தோடுதுடா. கரடிகளா, அங்கிட்டு இருந்து வருது. இங்கதான் இருக்கியா நீ? அடே அழகு கண்ணா பிராம்புலு, ஏன்டா இவ்வளவு கஷ்டப்பட்டு மரத்துக்கு மேல ஏறிட்டு இருக்கா? கொஞ்சம் இரு. இத ஒரு கரடியை பிடிக்கிறதுக்காக நாம எதுக்காக இவ்வளவு கஷ்டப்படணும்? ஒரே கல்ல 2 மாங்காவா அடிப்போமா? நல்ல யோசனைடா விக்கு. அப்படின்னா பிராம்புல நாம நம்ப வைக்கலாம். அப்புறம் அவனே பிரயர் கிட்ட கொண்டு போய் நம்மள விட்டுருவான்ல. ஹாய். ஹேடா குண்டு பையா. என்னது என்ன மாதிரியே இருக்கு, ஆனா போக்குறதுக்கு ரொம்ப ஒல்லியா இருக்கு. அடைக்குள்ள வாண்டு கரடி, என் பிரேக்பாஸ்ட் கெடுத்துட்டியே. உன்னை என்ன பண்றது பாரு. நீ எங்க இருந்து வந்திருக்க? என் கால சாப்பாடு கெடுத்துட்டா. இப்ப நான் எங்க போவேன்? கன்னு மனுஷங்க தானே இதெல்லாம் வச்சிருப்பாங்க. இது எங்க இருந்து கிடைச்சது உனக்கு? நம்ம போட்டிருக்கிறது மாறு வருஷம் கண்டுபிடிச்சிட்டானோ? நீ குட்டி பையா, நீ பயப்படாத, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். பயப்படுற? இது லாகர் விக்கி கிட்ட இருந்து தானே திருடிட்டு வந்த. நீ நல்ல வேலை தானே பண்ணிருக்க. உனக்கு நிஜமாவே தில்லு அதிகமா இருக்கு. அப்போ அந்த தேன் எடுக்கிறதுக்கு நம்ம ஒன்ன வேலை செய்யலாமா? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நான் உன்னை அப்படியே தூக்கி போறேன், நீ அதை புடிச்சிடுறீ. அப்புறம் அதை கீழே கொண்டு வந்துரு, சரியா? அங்க என்ன கிடைக்குதோ நம்ம 50-50 எடுத்துக்கலாம். நீ கவலைப்படாத, நான் உன்னை கரெக்டா தூக்கி போடுறேன். அதை எடுத்துட்டு நீ மறக்காம கீழே வந்துட்டு, சரியா? ரெடியோ? சீக்கிரமா வந்துடு. தேனிங்க வெளியே வந்தா உன்னை ஒண்ணு இல்லைன்னு பண்ணிடும். வந்துடு. என்ன காப்பாத்துங்க, யாராவது வந்து என்ன காப்பாத்துங்க. அம்மா, என்ன மட்டும் விட்டுடு. ஏ குட்டி கரடி, குட்டி வாண்டு, உனக்கு ஒன்னும் ஆகலையே.
நல்லா இருக்கு. இவன் பயங்கரமான ஆளா இருக்கான். எல்லாத்தையும் முழுங்கிட்டோம். இவனை நம்ம அண்ணன் கிட்ட கூட்டிட்டு போய் காட்டணும். நான் எப்படி இங்க வந்தேன்? டேய் அண்ணா, திரும்பவும் என் பெட்ல வந்து படுத்துட்டியா? அதுக்கு என்ன? அதெல்லாம் விடு, முதல்ல ஏந்திரி. என்கிட்ட ஒரு சர்ப்ரைஸ் இருக்குடா அண்ணா. ரெடியா இருக்கியா? என்ன தேண்டனா அது? சரி, சரி வர நீ தம்பி. பார்த்துட்டு அழுக கூடாது. என்னோட துப்பாக்கி எங்கடா போச்சு? அதை எங்க வச்சேன்னு தெரியலையே. இந்த காட்டுல நம்ம 2 பேரும் தான் கரடின்னு நினைச்சோம்ல, அங்க பாரு, இங்க 3வது ஒரு கரடி இருக்கு. 3வது இருக்குன்னா என்ன அர்த்தம் தம்பி? ஆத்தி இப்ப என்னடா நடக்க போகுது? டேய் அண்ணா, அங்க பாருடா. டடா. என்னடா இது? என்ன இவன் பலமா யோசிச்சுக்கிட்டு இருக்கான்? டேய் அண்ணா, என்னடா பண்ற? அச்சோ, நம்ம மாறு வேஷம் போட்டதை கண்டுபிடிச்சிடானோ? இந்த முகரை எங்க பார்த்த மாதிரி இருக்கு. என்னடா அவனை சுத்தி சுத்தி பாக்குற? இந்த ட்ரெஸ்ஸுக்காக நம்ம செலவு பண்ணது ஒண்ணும் வீணா போகல. கொஞ்சம் விட்டு சிக்கி இருப்பேன். மனுஷங்க இந்த மாதிரி மாறு வேஷம் போடுவாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா இவன் நம்ம லாகர்விக்கு. வாவ்! நீ எங்க இருந்து வந்த தம்பி? உன்னை இந்த இடத்துல பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டேய் வெட்கப்படாதடா தம்பி. நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம் தான். டேய் அண்ணா, அவன் ஒருவேளை ஊமையா இருப்பான்டா. அப்படி இல்லனா அவன் இங்க வரதுக்கு முன்னாடி தேனி எல்லாம் சாப்பிட்டுட்டான். அதனால கூட இருக்கலாம்ல. அப்படியா? அப்படின்னா இவனை வெல்கம் பண்றதுக்கு ஒரு குட்டி பார்ட்டி ஒண்ணு போட்டுருவோமா? இது என்ன ஒரு அற்புதமான நாள். இங்க பாரு தம்பி, இது எல்லாமே உனக்குதான். எனக்கு வேண்டாம். இதுக்கெல்லாம் என்ன அவசியம்? ஆட என்ன தம்பி இப்படி எல்லாம் பேசுற? நீ வந்ததுல எங்களுக்கு சந்தோஷம் இல்ல? ஆமா, உண்மைதான். நான் உன்னை பார்த்த உடனே திருவிழாவுல தொலைஞ்சு போன என் தம்பி மாதிரியே இருந்தேன். என்ன தம்பி, நான் உனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இதை கொண்டு வந்து வச்சிருக்கேன். நீ எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிற. இதை கொஞ்சம் சாப்பிட்டு பாரு. கமான், சாப்பிட்டு பாரு, சுவையா இருக்கும். இதை எப்படா நான் திங்கிறது? டேய் அண்ணா, எதுக்குடா இவனை இதெல்லாம் சாப்பிட வைக்கிற? இந்த அருவருப்பானதை நாமளே சாப்பிட மாட்டோம். ஆட என்ன தம்பி, நம்ம வீட்டுக்கு எவ்வளவு ஸ்பெஷலான விருந்தாளி வந்திருக்காங்க. அதனால சாப்பாடும் ஸ்பெஷலா இருக்கணும்ல. அதான் சாப்பிட. நாம இதை சாப்பிடலன்னா வாயில திணிச்சிருவான் போலயே. எல்லாம் என்ன ஆரம்படா. சாப்பிடு சாப்பிடு. என்ன எப்படி இருந்தது? நல்லா இருந்ததா? இந்த இன்னும் கொஞ்சம் சாப்பிடு. இது நல்லா டேஸ்டா இருக்கும். சாப்பிடு. என் வயிறு முட்டை முட்டை சாப்பிட்டுட்டேன். இதுக்கு சாப்பிடு. கடையில விக்கிற பர்கரை விட இதுல நிறைய புரத சக்தி இருக்கு. இல்ல வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். இந்த சும்மா சாப்பிட்டு பாரு. இல்ல வேண்டாம். வாயில வச்ச உடனே வழுவழுன்னு உள்ள போயிடும். இல்ல வேண்டாம், எனக்கு வேண்டாம். நான் வெறும் ஒரு குட்டி கரடி. சும்மா சாப்பிட்டு பாரு தம்பி. இல்ல வேண்டாம், நான் வந்து இப்போ டைம்ல சாப்பிடுங்கறல்ல. எனக்கு வயிறு வலிக்கும். வாயை திறந்து இந்த புழுவை சாப்பிடு. இந்த மஷ்ரூம் இருக்கே, இதை வேண்டாம் சாப்பிடுறேன். இந்த காளான் வந்து விஷம் உள்ளது. அதை ஏன்டா முன்னாடியே சொல்லி போறேன்? டேய் குட்டி பையா, உனக்கு என்னடா ஆச்சு? டேய் அண்ணா, நீ என்னடா பண்ற? அத நீயே பார்க்க போறல தம்பி. இது ஆரம்பத்துல இருந்தே எனக்கு தெரியும். பிராம்பல் பாத்தியா, இவன் தான் உன் திருவிழாவுல தொலைஞ்ச தம்பி. லோகர்விக்கோ, இதனால என் மனசே உடைஞ்சு போச்சு. இதுக்குதான் நான் தலைப்படா அடிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சமாவது புத்திசாலித்தனமா இருன்னு கேக்குறியா நீயே? இவனோட கதையை நான் ஒரே அடியா முடிக்க போறேன்டா. என்கிட்ட வேற ஒரு ஐடியா இருக்கு தம்பி. நமக்கு தான் இந்த விக்குக்கு ட்ரெஸ் போடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும்னு தெரிஞ்சிருச்சுல்ல. அப்ப நாம இவனை அழகுபடுத்திடுவோம். இவன் கண்ணுல கலரை பூசுறத நீ பாத்துக்க. இவன் பாக்குறதுக்கு அப்படியே தகதகான மின்னணும், சரியா? நான் இப்ப எங்க இருக்கேன்? எனக்கு திடீர்னு என்ன ஆச்சு? அச்சோ, என்னது இது? நான் பாக்குறதுக்கு கோமளி மாதிரியா இருக்கனே. ஏய் கரடிகளா, இதுவாடா உங்க ஊர்ல மேக்கப்?
எனக்கு புரியுது. மாஸ்க் போட்டா நம்ம முகம் யாருக்கும் தெரியாது. அதுதானடா நல்லதுதான். நல்ல ஐடியா. இப்ப இந்த மாதிரி மாறு வேஷம் போட்டிருக்கிறதுனால லாகர்விக் வீட்டுக்குள்ள போறோம். அவன் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் நாம அவனை தொலைச்சு கட்டிடலாம். அதுக்கப்புறம் சோளத்தெல்லாம் நம்ம எடுத்துட்டு வந்துடலாம். கொஞ்சம் இரு, அவசரப்பட்டு போகாத தம்பி. நாம திட்டம் போட்டுதான் எல்லாத்தையுமே செய்யணும். ஆமா ஆமாண்டா அண்ணா. என்னடா புகையா இருக்கு? இந்த வீட்டை சுத்தம் பண்ணி எத்தனை நாள் ஆகுதுடாப்பா. என்னடா சத்தம் அது? பிராமல் வா தம்பி. என்னடா இது மனபிராந்தி அதிகமாயிடுச்சோ? இப்பதான்டா என் வீடு பார்க்க படபடான்னு இருக்குது. நல்ல அழகா இருக்குல்ல? ஏய் பிராமல். அண்ணா நீ எங்கடா போயிட்டு இருக்க? ஏதாவது பிளான் பண்ணிருக்கியோ? கூடிய சீக்கிரம் உனக்கு தெரியும் பாரு. இப்ப என் பின்னாடி வா. அமைதி. பிராமல் என் தம்பி. பிராமல் முட்டாள்தனமா எதுவும் பண்ணாத தம்பி. இந்தா விக்கி எனக்கு ஒரு ஐடியா கொடுத்திருக்கான். நாம இருக்கிற காட்டை நாம தானே சுத்தமா வச்சுக்கணும். ஆமா ஓகேடா. ஆனா சாப்பாடு சாப்பிட்டாதான் என்னால வேலை செய்ய முடியும். டேய் சூப்பர் அண்ணா, நான் இப்போ ஃபுல்லா ரீசார்ஜ் ஆயிட்டேன். அத குடிங்க. இப்ப வேலைய ஆரம்பிக்கலாமா? இப்போ அந்த விக்க நாம தோக்கடிச்சாகணும். சூப்பர். இரு, நான் இப்ப எல்லாத்துக்கும் தயாரா இருக்கேன். மாஸ்க் போட்டது நல்லதா போச்சு. இந்தடா குண்டு பையோ. அடே திரும்பவும் நீங்களாடா? வழியை விட்டு போங்கடா, போங்க. இறங்கி வந்தனா உங்களை துளைச்சு விடுவேன். என்ன ஏடா என்ன பார்த்தா என்ன காமெடி பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுதாடா? என்ன தைரியம் இப்ப என்ன பண்றேன்னு மட்டும் பாடுறான். இப்ப என்னடா பண்ணுவ? கமான், ஏன்டா நிறுத்திட்ட? பயந்துட்டியா? ஏய், நீ போற வழியில குறுக்கதானே நினைக்கிறேன். நீ சத்தம் போடுறது மட்டும்தான், செயல்ல ஒண்ணும் இல்ல. என்ன சொல்ல நீ நகர மாட்டேங்கிற? ஓஹோ, இது எல்லாமே உன்னோட வேலை தானடா. ஒழுங்கா என் செல்லா குட்டியை விட்டுடுறா, இல்லைன்னா ஒரே குத்து ஒரே அடியா நீ போயிடுவ. பேசாம நாம சத்தம் போடாம இங்க இருந்து போயிடுவோமா? டாடா. ஓஹோ, இது வெறும் கண்ணாடி தானா?
என்னடா இது இந்த கண்ணாடியை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. எதுக்குடா கோடை இங்க போட்ட? டேய் லோகரிக், இங்க ஒரு லைன் இருக்கு பாத்தியா? இதுதான் நம்ம எல்லை கோடு. நிஜமாவாடா? ஆச்சு. நான் சொல்றது கேளு, எங்க இடம் கிளீனா இருக்கு, யாரும் உள்ள வரக்கூடாது. டேய் அதையெல்லாம் என் வீட்டுல இருந்தா கொண்டு வந்தீங்க? திருட்டு பசங்களா, உங்களுக்கு வெக்கமா இல்ல? நாங்க திருடலாம் இல்ல, சும்மா கைமாத்தா கொண்டு வரோம். எதுக்குடா? உங்களுக்குன்னு எந்த பொருளுமே இல்லையாடா? ஆமாமா, இல்லைங்களா? ஆமா. சரி ஓகே, நான் இப்ப கிளம்புறேன்டா. பிராம்பிள், நீ நல்ல வேலை பண்ண. பிராம்பிள், ஹேய், தூசி எல்லாம் பறக்க விடுறியா? ஓகே. டேய் அண்ணா, அந்த லோகரிக் திரும்ப வந்தா நம்ம என்னடா பண்றது? நீ ஒண்ணு கவலைப்படாத, அதை நான் பாத்துக்கிறேன், சரியா? பிராம்பிள், வேலை முடிஞ்சதா? இன்னும் கொஞ்சம் பினிஷிங் டச் தான்டா இருக்கு. அவ்வளவுதான். ஓகேடா அண்ணா. அவன் வந்துட்டான். பார்க்க பலபலன்னு இருக்கான். பாத்தீங்களாடா நான் பார்க்க எவ்வளவு புத்தம் புதுசா இருக்குன்னு? இப்ப என்னடா சொல்றீங்க? இப்ப என்னடா குளிச்சிட்டு வந்த? இது வந்து என்ன இப்படி அழுக்காக்கிடுச்சு? திரும்பவும் சொல்றேன், எங்களோட ஏரியாக்குள்ள நீ வரணும்னா நீ சுத்தமா இருக்கிறதோட துணியும் சுத்தமா இருக்கணும். அப்படின்னா தூசி கொஞ்சம் கூட இருக்கவே கூடாது. அப்படின்னா நான் என்னோட ஜாக்கெட்டை கழட்டிடுறேன். இல்ல இல்ல, அதெல்லாம் போட்டுட்டு தான் நீ உள்ள வரணும். சரி ஓகேடா, நான் போயிட்டு வரேன். ஓகே, பாத்தீங்களா? நகருங்க, கொஞ்சம் நகருங்க. சாரி விக், உன்னோட துணி எல்லாம் ரொம்ப டர்ட்டியா இருக்கு, உள்ள வரக்கூடாது. நான் வந்துட்டேன். என்ன மன்னிச்சிடு, டஸ்டால வந்துருச்சு. ஆனா ரூல்ஸ் தான் ரூல்ஸ் தான். நீ காட்டுக்குள்ள வரணும்னா வீட்டுக்கு போய் துணியை மாத்திட்டு வரணும். இப்போ ஓகேடா உங்களுக்கு? இது ஓகேடா? டேய் என்னடா விளையாடுறீங்களா நீங்க? என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ இப்ப? என்ன உனக்கு என்ன வேணும்? நான் உங்களை வெட்டாம விட மாட்டேன்டா, பாக்குறீங்களா? ஏய், எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் பாஸ், சரியா? என் செயின்ஸா கிட்ட வந்து பேசுங்கடா நீங்க. பாத்தியாடா, இப்ப பாருங்கடா. இப்ப நான் இந்த காட்டுக்குள்ள தாராளமா போலாம்லடா. ரெண்டு பேரும் தோத்து போயிட்டீங்கடா தம்பிகளா. லாலா வட்டடா டாட்டா. என்னடா இது? என்ன காப்பாத்துக்கடா. ஏய் கரடிகளா, என்ன வெளியே எடுங்கடா. இப்ப என்ன வெளியே எடுக்கிறீங்களா இல்லையாடா? அப்படி இல்லனா நான் இந்த காட்டுல ஒரு மரத்தை கூட விடாம எல்லாத்தையும் வெட்டி போட்டுருவேன்டா. அப்படியா? அப்படின்னா இந்த குழிக்குள்ள இருந்து நீயே வெளியே வந்துக்கவே. ஏய் பிரயரு, ஏய் பிராம்பல், இப்படி கோச்சிட்டு போனா எப்பறா? சும்மா விளையாட்டுக்கு தான்டா அப்படி சொன்னேன். நம்ம பழகுறதெல்லாம் அவ்வளவுதானடா டேய். ஆனா என்னதான் இருந்தாலும் நீங்க பண்றதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்குடா.
பட்டர்ஃப்ளை. இந்த ஃப்ரெஷ்ஷான காத்த ஸ்மெல் பண்ணு தம்பி. பூவோட வாசனை மூக்க துளைக்குதுடா. இது புகை வாசனை. அப்படின்னா எங்கேயோ பத்திக்கிட்டு எரியற மாதிரி இருக்கு தம்பி. டேய் அண்ணா, ஒரு நாளைக்கு ஒரு சிகரெட் அடிச்சா டாக்டர் கிட்ட வரவே மாட்டார் ரோய். ஆமா, ஹாப்பேல தானே சொல்லுவாங்க. என்ன இதுதான் இந்த காட்டுக்கே ரொம்ப மோசமான எதிரி. நான் அவனை போய் என்ன பண்றது போறடா அண்ணா. பிராம்பல், இந்த வாட்டி நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன். போடா தம்பி. ரைட். லாகர்விக், அங்க பாத்தியாடா வெள்ள காக்கா? கிறுக்கு போயில வெள்ள காக்கா எங்கடா இருக்குது உலகத்துல? இப்ப யாரு முட்டாளானது பாத்தியாடா விக்கு? என்ன காப்பாத்துங்க, யாராவது வந்து என்ன காப்பாத்துங்க. பாத்தியா, இந்த புகை பிடிச்சுனா இதான் உனக்கு நடக்கும். என்னது அது? நெருப்பு நெருப்பு. என்ன பண்றது? யோசி. பிராம்பல், அவனை மிரட்டுறத விடுறா. நெருப்பு பிடிச்சிக்கிச்சு பாரு. வந்தீங்க ஆன என்னது நெருப்பா? இத நான் பாத்துக்கிறேன்டா. இது அன்னைக்கு தண்ணி எல்லாம் தேவையில்ல, காத்து இருந்தாலே போதும்டா. வேண்டாம் வேண்டாம். ரோயர், இப்ப நம்ம என்னடா பண்றது? ஓடுற தம்பி, நிக்காம ஓடு. யாராவது எங்களுக்கு உதவுங்க. நல்ல வேலை என்ன பிடிக்கல. ஏன்டா முட்டா பசங்களா, எத்தனை வாட்டி பட்டாலும் என்ன பிடிக்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரியாதாடா? கூட்டிக்காரன் அடிச்சாலும் உங்களால முடியாது. என்ன? ஏய் பிராம்பல், அவன் வந்ததும் அவனை பார்த்து நல்லா சிரிக்கணும். சரி, ஏன்னா அவனோட உதவி கேட்க தான் நாம இங்க வந்திருக்கோம். வர கொஞ்சம் இருங்க. எதையும் சொதப்பி விட்டுறாத. நீ தானடா நான் சிரிக்க ஏண்டா அதுக்கு சொன்ன? பயப்படுத்துற மாதிரியாடா சிரிப்ப? டேய் கிறுக்கா, நீ தானடா சிரிக்க சொன்ன? இங்க இருந்து ஒழுங்கா போயிடுங்கடா. டேய் லாகர்விக், அங்க பாரு என்ன நடக்குதுன்னு பாரு. அப்படியாடா? என்னடா அண்ணா, நான் என்ன சொன்னாலும் நீயே மாறுவ, என்னையும் அப்படியே நினைச்சியடா? நான் செய்யற எல்லாத்தையும் ஈயடி சங்காப்பி அடிக்கிறத நிறுத்துறா முதல்ல. இல்லடா, அங்க பாரு. அங்க பார்த்தாதான் உனக்கே தெரியும். நல்லா பாரு. அங்க நெருப்பு பிடிச்சுக்கிச்சு. நிஜமாதான். நம்மள ஏமாத்துறதுக்கு நல்லதாண்டா யோசிச்சிருக்காங்க. அங்க பாரு. பாரு பாரு. டேய் கிறுக்கு பசங்களா, இங்க இருந்து போயிடுங்கடா. நான் தூங்க போறேன், டிஸ்டர்ப் பண்ணாதீங்கடா. போனீங்களா இல்லையாடா? டேய் விக்கு, கதவை திறந்து வெளியே வாடா. வெளியே வந்து பாரு, நெருப்பு பிடிச்சிருக்கு. நாங்க நிஜமா தான் கதவை திற. சொல்றோம். ஏன்டா நாங்க நம்ப நிஜமா தான் சொல்றோம். மாட்டேங்கிறீங்க? வெளியே வந்து வெளியே பாரு வாடா, விக்கு. லாகர்விக். டேய் அண்ணா, உள்ளாரி நெருப்பு பிடிச்சிருச்சு. அச்சச்சோ, பிரச்சனை தான். நம்ம அந்த விக்க காப்பாத்தணும். வா உள்ள போலாம். ஓகே. என்ன இங்க இவ்வளவு பொருள் இருக்கு? நாம முதல்ல விக்க கண்டுபிடிக்கணும். சீக்கிரமா போலாம். தனித்தனியா போலாம். இங்க இருக்கான். டேய் தம்பி, இங்க வா. லாகர்விக், எழுந்துரு. என் விக்கு, நீ இப்ப எழுந்துதான் ஆகணும். நான் ஒன்னும் விளையாடல, நிஜமா தான் சொல்றேன். உன் வீடே பத்திக்கிட்டு எரியுது பாரு. இந்த நெருப்பு கட்டுக்கடங்காம என்ன? இருக்கணும். டேய் விக்கு, இந்த வீடே பத்திக்கிட்டு எரியுது. எழுந்து பாரு. நம்ம முதல்ல இங்க இருந்து வெளியே போய் ஆகணும். லாகர்விக், இந்த மொத்த கட்டடம் உன்னோட வீடு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. எழுந்து பாரு. ஒரு ஐடியா இருக்கு. கொஞ்சம் இரு. ஓகே, இப்ப அவன் வாயை தர. பாத்தியா?
என்னடா இது பத்திக்கிட்டு எரியுது? என்ன நடக்குது இங்க? தண்ணி தண்ணி தண்ணி. இந்தா. என்னடா இது? எனக்கு நீங்க உதவுறீங்களாடா? இந்த தண்ணி வந்துகிட்டே இருக்கு. சீக்கிரமா தம்பி. டேய் குண்டடுங்களா, நெருப்பு அணைக்க எனக்கு உதவுறானுங்களா? பாத்தியா, ஒரு வழியா நம்ம நெருப்பு அணைச்சாச்சு. கொஞ்சம் ஐயோ, விட்டு என்னோட இந்த மொத்த things. காடு பத்திக்கிட்டு எரிஞ்சிருக்கும்பா. எங்க போறோம்? செயின்சா செயின்சா எங்க இருக்குது? அதான் எனக்கு ரொம்ப முக்கியம். செயின்சாவா? இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? பாக்குங்க, வழியை விட்டு போங்கடா. இதுக்கெல்லாம் நேரம் இல்லடா, எனக்கு நிறைய வேலை இருக்குடா. மரத்தை விட்டு நாங்க விட மாட்டோம். வழியை விடுங்கடா. இப்ப நாங்க விட்டா வெட்டி கூறு போட வேண்டாம். நான் சொல்றது கேக்குதா? இப்ப நீங்க வழியை விட்டு நகர்ந்தா தானே எனக்கு ஏன் வேலை இருக்கும். அச்சோ, வேலை நிறைய இருக்கு. உனக்கு பைத்தியம் எதுவும் பிடிச்சிருச்சோ? அவன் வீட்டோட மரத்தை வெட்டுறதுதான் முக்கியம். சரி விடு, அவன் மேல ஒரு கண்ணை வச்சுக்கலாம். வா போலாம். வா தம்பி. லோகபிக் மொத்த கூட பத்திக்கிட்டு இருக்கு. இப்ப நீ போய் மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்க. இவெல்லாம் ஒரு மனுஷனா? எதுக்கு அவன் கோர பிள்ளையே வெட்டுறான்? அநேகமா அவன் நெருப்பு எங்கேயும் பரவாம இருக்கிறதுக்கு தான் வேலையை பாக்குறான்னு நினைக்கிறேன் தம்பி. நெருப்பு வேகமா பரவிட்டு இருக்குடா. சரி வா, அவனுக்கு போய் உதவலாம். கமான். அடச்சே, பயங்கர டயர்டா இருக்கு. ஆனா நாம இந்த நெருப்பை அணைச்சே ஆகணும்டா. அசத்திட்டோம்ல. சரி, அந்த நெருப்பு அணையிற வரைக்கும் நாம நிறுத்தாம பண்ணுவோம். அப்பதான் இந்த காட்டு தீயை நிப்பாட்ட முடியும். என்ன கொடுபடாது? என்னடா இது தூள் தூளாகிடுச்சு. இத விக்கு நெருப்பு அணைக்கணுங்கிற வேலையில இறங்கிட்டா அணைக்காம விட மாட்டான்டா. மொத்த மரமும் இங்கே எரிஞ்சிருச்சு. ஆமா தம்பி, இந்த நெருப்புல நிறைய மரங்கள்லாம் பொசுங்கி இருக்கு. அதுக்கு யாரு காரணம்னு சொல்றீங்க? இது எல்லாமே உங்களோட தப்பு தான்டா. நான் மரம் வெட்ட கூடாதுன்னா இப்படி எல்லாம் நீங்க பண்ணி வச்சிருக்கீங்க. அதானடா உண்மை. ஒழுங்கா உண்மையை கக்குங்கடா. என்னதுடா இது? ஸ்மோக்கு பண்ணக்கூடாதா? என்னது ஸ்மோக்கா? அப்படின்னா ஏன் சிகரெட் தானடா அது? அப்படின்னா இது ஏன் தப்பா? இடிய வாழ் நல்ல சிகரெட்டே பிடிக்க மாட்டேங்க. இதை விட்டுடுங்கடா, இதை விடுங்க. மிஸ் ஆயிடுச்சடா. இந்த வாட்டி அடிச்சு தூக்குறோம் பாருங்கடா.
எல்லாமே மிஸ் ஆயிடுது. திமிரு புடிச்ச கரடிகளா, எதுக்குடா உங்களை குறி வச்சு கூட அடிக்க முடியல? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காட்டுக்குள்ள கேமோஃப்ளாஜ் யூஸ் பண்ணி வேட்டையாடணுமா? அப்போ எதுக்குமே நீங்க தயங்காம இந்த கேமோஃப்ளாஜ் கிளாத்தை உடனே வாங்குங்க. காட்டுல இருக்க கரடிங்களோட தொல்லை உங்களால தாங்க முடியலையா? அதுக்காக தான் நாங்க இதை தயாரிச்சிருக்கோம். இது ஒண்ணே இருந்தா போதும், நீங்க எந்த வேலை வேணாலும் செய்யலாம். நீங்க உடனே போன் எடுத்து ஆர்டர் பண்ணுங்க. இது ஒண்ணு இருந்தா போதும், நீங்க நினைச்ச எல்லாத்தையுமே சாதிக்கலாம். இத வச்சுக்கிட்டு நாம நினைச்சது என்ன வேணாலும் செய்யலாமே. எங்கடா நம்ம கிரெடிட் கார்டு? ஹலோ, பொடி மாட்டு சைஸ்ல என்னையா வச்சிருக்கீங்க? டெலிவரி. ஓஹோ, ஒரு வழியா அது வந்துருச்சாடா. எக்ஸ்பிரஸ் டெலிவரி செம எக்ஸ்பிரஸா இருக்குதுயா. அற்புதமான பாலிஸ்டர் கிளாத்ல இத பண்ணி வச்சிருக்காங்க ஐயா. இனி விக்கோட வேட்டா ஆரம்பம். இப்ப இது இருக்கிறதுனால அந்த கரடிங்க கிட்ட போனாலும் நாம அதுக்கு தெரிய மாட்டோம். இந்த கேமோஃப்ளாஜ் துணி ஒர்க் அவுட் ஆகுதான்னு தெரியாது. ஆனா நாம ஒரு டெஸ்டிங்க போட்டுருவோம். நான் இந்த அளவுக்கு ஃப்ரீயா உணர்ந்ததே இல்ல. உள்ள இழு. எப்ப வெளிய விடு. உள்ள இழு. இந்த யோகட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்குடா. இதுக்கு பேரு யோகா தம்பி. யோகட் ஒண்ணும் இல்ல. நாம ரிலாக்ஸ் பண்றதுக்கு இதான் பாப்புலரான ஒரே வழி. ரிலாக்ஸா? ஆனா என்னால நேரா நிக்க கூட முடியலையடா. அதுக்கு தான் ஓவரா திங்க கூடாதுங்கிறது. என்னடா நீயே கீழே விழுந்துட்ட? நீயே என்ன மாதிரி குண்டாதான் இருக்க. கவனி. கவனிச்சுட்டேன். அந்த லாகர்விக்கு திரும்பவும் அவன் வேலைய ஆரம்பிச்சிட்டான். இப்ப நம்ம வேலைய ஆரம்பிக்கலாம். சரி வா, அங்க போய் பார்க்கலாம். யாரா இங்க இருக்கா? இந்த சத்தத்தால அவங்க இங்க வந்திருக்கணுமே. வரட்டும் வரட்டும் விடுறா. வந்து மட்டும் என்ன பிரயோஜனம்? நாம தான் கண்ணுக்கு தெரிய மாட்டோம்ல. என்ன அவனை காணும்? இங்க யாருமே இல்ல. ஆனா அந்த சத்தம் இங்க இருந்து வந்த மாதிரி தானடா இருந்துச்சு. ஆமா, விசித்திரமா தான் இருக்கு. இதோ இங்க பாத்தியா, இது பாதி வெட்டி இருக்கு. அப்படின்னா அந்த விக்கு இங்கதான் இருக்கா. என்ன ஒரு கண்டுபிடிப்பு! முட்டா பசங்களுக்குள்ள இவ்வளவு பெரிய புத்தியா? தம்பி, யாராவது சிரிக்கிற சத்தம் கேட்ட? நம்மள தவிர இங்க வேற யாருடா இருக்கா? ஒருவேளை இங்க இருந்தவங்க ரெக்க முளைச்சு பறந்துருப்பாங்களோ? உளராதடா தம்பி, நல்லா தேடி பாரு. அவன் இங்கதான் பக்கத்துல இருக்கணும். சரி, நாம அப்படி போய் பார்க்கலாமா? நீங்க என்னதான் தேடினாலும் நான் கிடைக்க மாட்டேன்டா கரடிகளா. நாம செலவழிச்சது வீணா போகல. இந்த காது செமையா இருக்கடாப்பா. மரம் வெட்டுறதுக்கு சுட்டரிக்கும் சூரியன் நம்மள கூப்பிடுறானே. இதை விட ஒரு அரிய வாய்ப்பு நமக்கு கிடைக்குமா? இடுப்பு கீழே. இப்ப முதுகு நேரா வை தம்பி. அண்ணா, இந்த முட்டாள்தனமான யோகட்டை விட்டுடலாமா? நான் சொன்னல தம்பி, இதுக்கு பேரு யோகா, யோகுட் கிடையாது. இப்ப முதுக நேரா வை. டேய், என்னடா அது? திரும்பவும் அந்த சத்தம் கேக்குது. பொறுத்தது போதும், பொங்கியல். இந்த வாட்டி அவனை என்ன பண்றேன்னு பாரு. என்னடா இது? திமிரு பிடிச்ச கரடிங்க நம்மள தேடிக்கிட்டு வரானுங்க போலியே. வரட்டும்டா. அவனுக்கு வந்தா மட்டும் நம்மள கண்டுபிடிச்சிட போறானுங்களா என்ன? வேகமா வா தம்பி. டேய் தம்பி, சீக்கிரம் வா. அந்த லாகர்விக்கு அவனோட வேலையை ஆரம்பிச்சிட்டோம். இது இன்னும் வெது வெதுப்பாதான் இருக்கு. அப்படின்னா அவன் பக்கத்துல தான் இருக்கணும். இந்த வாட்டி உங்களுக்காக ஸ்பெஷலா ஒண்ணு வச்சிருக்கடா கண்ணுகளா. நாம அவனை உடனே தடுத்தாகணும்.
ஏன்டா தம்பி சிரிக்கிற? நான் எதுவும் பண்ணவே இல்ல. புல் தடிக்கு பயில்வான்னு சொல்லுவாங்களே, அது நீ தானே? பிராம்பிள், நீதான் அந்த புல் தடிக்க பயில்வான். அதோட உனக்கு என்னடா ஆச்சு? அடிச்சிட்டு கேள்வி கேக்குறியா? ஏன்டா என்ன தேவையில்லாம அடிச்சுக்கிட்டே இருக்கு? என்ன? நான் எங்கடா உன்னை அடிச்சேன்? நான் ஒண்ணு அடிக்கல. நீ தாண்டா கட்டைய கையில வச்சிருக்க. இங்க வேற எந்த கரடியும் இல்ல. நான் தான் அடிக்கலன்னு சொல்றேன்ல. இது நிச்சயமா விக்கோட வேலையா தான் இருக்கணும். அவன் இங்கதான் எங்கேயாவது இருப்பான். டேய் அண்ணா, தேவையில்லாம என்ன வெறுப்பேத்தாத. அப்புறம் தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். தம்பி, நான் உன்னை எதுவுமே பண்ணலடா. சரிடா, இப்ப நாம கிளம்புவோம். நீங்க ஜாலியா இருங்கடா. நீ என்ன எப்பவுமே அடிக்கிற. உன்னை நான் விட மாட்டேன். நீ தான் அடிக்கிற. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. பிராம்பிள், நிஜமா நான் உன்னை அடிக்கல தம்பி. வேற யாரு என்ன அடிச்சாங்க? நீ மட்டும் தானே இங்க இருக்க. எனக்கு தெரியும். பிராம்பிள், உனக்கு ஞாபகம் இருக்கா நாம எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தோம்னு? சத்தம் கேட்டு லாகர்விக்க பிடிக்க இங்க வந்தோம். அப்ப லாகர்விக்கா? ஆமாண்டா, அவனேதான். கண்டிப்பா இதெல்லாம் அவன் தான் செஞ்சிருக்கணும். வா தம்பி, இப்ப அவன் என்ன செய்யறான்னு போய் பார்க்கலாம். வா சீக்கிரம். ஏ லாகர்விக், நீ ரீசெண்டா நல்ல வேலையை பார்த்திருக்க. அதுக்கு நான் நன்றி சொல்லியே ஆகணும். ஆடரா, நன்றி முதலாளி. இந்த கேமோஃப்ளாஜுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா இதனாலதான் அந்த திமிர் பிடிச்ச 2 கரடிகளுக்கும் நாங்க போறதே தெரியல. அப்ப அந்த துணியை யூஸ் பண்ணி லாகர்விக் ஏமாத்திருக்கானா? எவ்வளவு தைரியம்! அமைதியா இரு தம்பி. என்னடா இது? இங்க பாரு பிராம்பிள், நாம 2 பேரும் அவனுக்கு ஏதாவது பண்ணி ஆகணும். தேனீங்க, அப்புறம் தேனு. அதேதான். கமான் பிராம்பிள், தேனி எடுத்துட்டு வா. ஆடரா, இங்க வந்தாச்சாடா? லாகர்விக் அங்க இருக்காண்டா. வா, அவனை போய் பிடிக்கலாம். இப்பதான் வேலையே ஓடுது. நல்லா நிம்மதியா வர இருக்கோமா? சீக்கிரமா போடு. போயிட்டு இருக்கல தம்பி. அந்த கரடிக்கு எப்படா இவ்வளவு வேகமா ஓடிறானுங்க? சரி, வரட்டும். நாம தான் தயாரா இருக்கோம்ல. எங்கடா போனா அவன்? பிராம்பிள், அந்த மரத்துக்கு பக்கத்துல ஒண்ணு இருக்கே, அதை பாத்தியா? அந்த விக்கு அங்கேயா இருக்கும்? இவனுக்கு புத்தி கட்டவனுக்கு. அச்சச்சோ, நம்ம மோசம் போயிட்டோமே. அவன் போயிட்டு இருக்கான் தம்பி. ஒருவேளை அவன் இங்க இருந்து ஓடி போயிருப்பானோ? உள்ள மாட்டேங்கிறதால ரொம்ப வேகமா தான் ஓடி போறான். பிராம்பிள், நாம 2 பேரும் எக்ஸசைஸ் பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு. இந்த கல்லை வச்சு பண்ணலாமா இப்போ? அந்த கல்ல அடிச்சு நொறுக்குவோமா? அப்போ அடிச்சு நொறுக்கிறது ஆரம்பிக்கலாமா? இப்ப பாரு. இந்த மைக்கேல் சும்மா அடிக்கணும். எகிரி குதிக்கலாம். வா. வா, இதை கொண்டு போறதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்டு வரலாமா? வாடா தம்பி. நல்ல வேலைடா, இப்பயாவது இவனுக்கு கிளம்புனானுங்களே. உங்களை நான் வந்து அப்புறமா கவனிச்சுக்கிறேன்டா. இல்ல, இப்பயே வந்து கவனிக்கிறேன்டா. திமிரு பிடிச்சவனுங்களா, என்ன மட்டும் ஏன்டா இப்படி வச்சு செய்றீங்க?